Hello friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா MS Wordல எப்படி ஒரு லேபிள் டிசைன் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நான் blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட் டேப் போங்க. ஸோ லேஅவுட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நார்மலில் இருக்கும். நம்ம கஸ்டம் மார்ஜின் கொடுத்துக்கலாம். ஸோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா நான் 0 செட் பண்ணிக்கிறேன். டாப் லெஃப்ட் அண்ட் தென் பாட்டம் அண்ட் தென் ரைட் எல்லாமே 0 செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு மார்ஜின் ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கிரிட் லைன் எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வியூ டேப் போங்க. வியூவில் போனீங்கன்னா உங்களுக்கு கிரிட் லைன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிரிட் லைன் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ கிரிட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிரிட் லைன்ஸை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப் போங்க. ஸோ இன்சர்ட்டில் போனீங்கன்னா ஷேப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இதுக்கான சைஸ் வந்து நான் இப்போ மேனுவலாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேல்யூ கொடுத்தும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ இன்புட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 5.5 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வித்து பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேப் வந்து ரீசைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலர் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரேடியன்ட் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஷேப் ஃபில் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு மோர் கிரேடியன்ட்ஸ் வைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஃபில்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் கலர் வந்து ப்ளூ செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எண்டிங் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு மோர் தென் 2 ஸ்டாப்ஸ் இருந்தால் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ஸ்டாப்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப்ஸ் வந்து ஆட் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். டிஃபால்ட்டாக 4 ஸ்டாப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் டெலிட் பண்ணிவிட்டேன். அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கலரில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து இந்த கிரேடியன்ட் ஃபில்கான பொசிஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷேப் ஃபில்லில் போனீங்கன்னா கிரேடியண்ட்டில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சில பொசிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் பாட்டம் டு ரைட் கார்னர். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷேப் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா திரும்ப இன்சர்ட் டேப்பில் போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு ரெக்டாங்குலர் ஃபோல்டர் கார்னர்ஸ் இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு மேலேயே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான ஷேப் ஃபில் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ ஒயிட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதை ரெண்டையும் மூவ் பண்ணாலும் தனித்தனியாக மூவ் ஆகும். ஸோ இது ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ண போகிறேன், குரூப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஷேப்பையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்கில் இருக்க ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி இந்த ஷேப்பையும் ஃப்ரண்ட்டில் இருக்க ஷேப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ குரூப்பில் போயிட்டு குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மூவ் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 ஷேப்புமே பார்த்தீங்கன்னா அட் எ டைமில் வந்து மூவ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேபில் போனீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு அவுட்லைன் பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷேப் அவுட்லைனில் போயிட்டு நோ அவுட்லைன் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணுன்ற கண்டென்ட்டை வந்து நீங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து டாட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபைனலாக வந்து ஸ்கூல்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வேணுன்ற டெக்ஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கான லைன் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லைன் ஹைட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லைன் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கொடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி லெஃப்ட்டில் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் ஃபீல்டு வந்து ஒயிட் இருக்குது. ஸோ அதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஷேப் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒயிட் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபீல்ட் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸையும் இந்த ஷேப்பையும் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பையும் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ குரூப் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்து நம்ம இமேஜஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்சர்ட் ஆப் போங்க. இன்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா பிக்சர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டிவைஸ் ஆன்லைன் பிக்சர்ஸ் 2 ஆப்ஷன் இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் திஸ் டிவைஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட இமேஜஸ் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்ரவுண்டில் வந்து அந்த இமேஜ் இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இதை ஃபோர்க்ரவுண்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா wrap டெக்ஸ்ட் போங்க. பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா பிக்சர் ஃபார்மேட்ன்ற மெனு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா wrap டெக்ஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு என்னோடய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப லார்ஜராக இருக்குது. நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லேபிள்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேபிள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து டூப்ளிகேட் எடுத்து நம்ம இமேஜஸ் மட்டும் மற்ற லேபிள்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜையும் அண்ட் தென் இந்த ஷேப்பையும் குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து லேபிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது வந்து இப்போ டூப்ளிகேட் பண்ண போகிறேன். ஸோ டூப்ளிகேட்க்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு டூப்ளிகேட் கிடைக்கும். நான் இப்போ இந்த 2 லேபிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு டூப்ளிகேட் வந்துருச்சு. அதே மாதிரி திரும்பவும் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் லேபிள் வந்து டூப்ளிகேட்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் லேபிளோட இமேஜை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பிக்சர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு திஸ் டிவைஸில் செகண்ட் பிக்சர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பிக்சர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தேர்ட் லேபிளில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். சேஞ்ச் பிக்சர் திஸ் டிவைஸ் அண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்க இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா லேபிளுக்கும் நான் பிக்சர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். சைஸை நீங்கள் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேபிள்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் வந்து பிடிஎஃப் அல்லது என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேர்ட் ஃபைலுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிட் லைன்ஸ் வந்து டிசபிள் பண்ணிடலாம். வியூவில் போய்ட்டு கிரிட் லைன்ஸ் டிசபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான லேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.